ரேடியோ கோத்தகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. காலநிலை மாற்றத்தை குறித்தும் காலநிலை மாற்றத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் நம்ம ஒவ்வொரு வாரமுமே மக்களாபுரம் டைரிஸ் அப்படிங்கிற ஒரு தொடர்கதையை நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வகையில் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 9 இணைந்திருக்கும். இந்த வாரம் இந்த மக்களாபுரம் கிராமத்தில் என்ன நடக்க போகுது, எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு உகந்த கிராமம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாற்றம் வர்றதுக்கு ஒரு விசித்திரமான வழி இருக்கு. சில நேரங்களில் அது ஒரு பலத்த இடிமுழக்கத்தோட கர்ஜிக்கும். ஆனால் பெரும்பாலுமே அது ஒரு அமைதியாக புயலுக்கு முன்னாடி காற்று நகர்றது மாதிரி, ஒரு அறையில் மறைக்கப்பட்ட மூலையில் ஒரு விளக்கு எரியறது மாதிரி வரும். நம்மளை சுற்றி முன்னேற்றத்தினுடைய அறிகுறிகளை நம்ம பார்க்குறோம். புதிய புதிய சாலைகள் அமைக்கப்படுது, கட்டிடங்கள் எல்லாமே அமைக்கப்படுது, அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மிகுந்த ஆர்வத்தோடையும் தொடங்கப்படுது. மக்கள் கைத்தட்டுறாங்க. ஆனால் அந்த சத்தத்துக்கு பின்னாடி நம்ம கேட்கணும், நம்மளுடைய முன்னேற்றம் உண்மையிலேயே யாருக்காக, மேலும் முக்கியமாக யார் இன்னும் விளிம்பில் இருக்காங்க, அது அவங்கள அடையிறதுக்கு தயாராக இருக்கா, இப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்கணும். பெண்கள் அதிகாரம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றது எளிமையான ஒரு விஷயம்தான். அந்த வார்த்தை பெரும்பாலுமே மேலோட்டமாக தான் எப்படி நிற்கிது அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப கடினம். ஒரு பெண்ணுக்கு அவளால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. ஆனால் அவளுடைய கிராமத்தில் 4 பாதைகளுக்கு மட்டும்தான். இன்னொருத்தருங்களுக்கு அவள் தன்னுடைய படிப்பை தொடரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அது சிறந்து விளங்கினா மட்டும்தான். அவ கட்டுப்பாட்டு யோசனையை சவால் செய்யாவிட்டா மட்டுமே ஒரு இளம் விதவை பின்னணியில மறைந்து போவாள். அவளுடைய சொந்த கதையில கண்ணுக்கு தெரியாதவளாகவும் அவளுடைய வீட்டுல ஒன்றாக வைத்திருப்பவள் என்றாலுமே. அப்படியானா உண்மையிலேயே பெண்கள் கூட நிக்கிற ஒரு கிராமத்தை உருவாக்குறது எப்படி? அதாவது சங்கடமான கேள்விகளை கேட்கறது, அடையாள சைகைகளுக்கு அப்பால மற்றும் வாழ்ந்த யதார்த்தங்களை பார்க்கறது, பெண்களை கூட்டங்களுக்கு அழைக்கிறது மட்டும் இல்லாம வேறு யாருமே பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசுறது கேட்கறது தான் இதனுடைய பொருள். அவங்க தோள்பட்டைக்கு மேல பார்க்காம நடக்கவும், குரலை குறைக்காம பேசவும், கேள்விகள் கேட்கப்படாமல் தேர்வு செய்யறதுக்கும் இடங்களை உருவாக்குறது தான் இதனுடைய பொருள். அது மட்டும் இல்லாம மக்களாபுரத்துல அந்த பயணம் நிலையில்லாம சங்கடமானது, இடைவிடாம கிளர்ச்சியையும் தொடங்குது. இன்றைக்கு மக்களாபுரம் டைரிஸ் பகுதியில் பெண்களுக்கு உகந்த கிராமத்தை பற்றியும் பெண்களுடைய அதிகாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம கூட இன்னைக்கு ஆர்ஜே அனுஷா அவங்களும் இணைந்து பேச போகிறாங்க. வாங்க நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ரேடியோ கோத்தகிரி மற்றும் ஸ்மார்ட். வணக்கம் மக்களாபுரம் மக்களே, மீண்டும் வருக கடைசியா ஒரு முறை. ஆமாம், நீங்கள் கேட்டதும் சரிதான். இன்னைக்கு மக்களாபுர டைரிஸ் கடைசி அத்தியாயத்தில் தான் நம்ம எல்லாரும் இணைந்திருக்கோம். கதைகளை பகிர்ந்து கொள்றதுக்காக ஒரு எளிய முயற்சியை தொடங்கியது, அது ஆழமான ஒன்றாகவும் வளர்ந்திருக்கு. ஒரு இயக்கமாக நம்மளுடைய கிராமத்தினுடைய மாற்றத்தை பகிரப்பட்ட ஒரு காரணமாகவும் இது இருந்திருக்கு. தடைகள் மற்றும் நம்பிக்கைகள், கற்றல் மற்றும் கற்றுக்கொள்ளாமை அப்படின்னு இது ஒரு பயணம்தான். நம்முடைய மரபுகளை நம்ம கேள்விக்குறியாக்கிட்டோம். பழைய பயனில்லாத நம்பிக்கைகளை கைவிட்டுட்டு நாளைய பிரகாசமான எதிர்காலத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான எதிர்காலத்தை நமக்கு தரக்கூடிய நடைமுறைகளை நாம கையில எடுத்திருக்கோம். நம்ம 2 பேரும் விடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான உரையாடல் நிகழ்த்த வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு விஷயம். இன்றைக்கி நாம் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம். சுவரொட்டிகள் அச்சிடப்படும் அல்லனா வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடப்படும் வகையில் இருக்கிற சுதந்திரம் இல்லை இது. ஆனால் நம்மளுடைய முடிவுகளில் நாம் நடக்கும் விதத்திலையும் பேசும் விதத்திலையும் வாழும் வகை தான் இது. இன்றைக்கி நாம் கேட்கிறோம், பெண்களுக்கு உகந்த கிராமமாக இருக்கிறதனுடைய அர்த்தம் என்ன? ஆனால் பொறுமையாக இருங்க, நாம் ஏற்கனவே ஒன்றாக இல்லையா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லாரும் இப்போ பள்ளிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு கல்லூரியும் இருக்குது. அதே போல பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறதும் இயங்கிட்டு வருது. இது முக்கியம் இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் பதில் வசதிகளை இருக்கிறத தாண்டி இருக்கு. பெண்களுக்கு உகந்த கிராமம் அப்படிங்கிறது காகிதத்தில் இருக்கிறத மட்டும் வரையறுக்கப்படலை. ஒரு பெண் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில உண்மையிலேயே எவ்வளவு சுதந்திரம், பாதுகாப்பு, மரியாதை, வாய்ப்பு அனுபவிக்கிறா அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் பயம் இல்லைன்னா கட்டுப்பாடுகள் இல்லாம ஆசைகளை தொடரக்கூடிய இடம் தான் இது. அவங்களுடைய குரல்கள் ரொம்ப முக்கியம். அவர்களுடைய தேவைகள் கவனிக்கப்படுறதும் ரொம்ப முக்கியம். நாம இன்னும் அங்க இல்ல, நெருங்கவே இல்ல.
சத்தியவதிக்கு அது நல்லாவே தெரியும். சில நாட்களுக்கு முன்னாடி அவளும் ஷீலாவும் மக்களாபுரத்துல பெண்கள் கூட ஒரு முறைசாரா சந்திப்பை நடத்தினாங்க. அது திட்டமிடப்படவும் இல்லை. ஆலமரத்தடியில ஒரு திறந்த வட்டம் நட்பு உரையாடலாக தொடங்கிய கதைகள்ல வெளிப்படையாகவும் மாறுச்சு. ஒவ்வொரு பெண்ணும் பகிர்ந்து கொள்ள ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிதான் அந்த ஒரு கூட்டம் நடைபெற்றது. என்ன மாதிரியான கதைகள்? அவங்க என்ன சொன்னாங்க? முதல்ல அது ரேகாவிலிருந்து தொடங்குச்சு. உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கிராமத்துல சிறந்த கைவினைஞர், சில சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறிய தையல் பிரிவை அமைக்க அவ முயற்சி செஞ்சா. ஆனா வீட்டு உரிமையாளர் மறுத்து, அதிகமான பெண்களை கூடுவது மோசமா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய தந்தை அவளை பொது பேருந்துல பயணிக்கவும் அனுமதிக்க மறுத்துட்டாங்க. அவளுடைய திறமை ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்க முடியும். ஆனா அவ கண்ணுக்கு தெரியாத சுவர்கள்ல அடைக்கப்பட்டா. அதுக்கப்புறம் அமீனா பேசினாங்க. ஒரு செவிலியர் இல்லாம, ஒரு மருத்துவர் இல்லாம, ஒரு ஆஷா பணியாளர்களோட இல்லாம வீட்டிலேயே தன்னுடைய குழந்தைய எப்படி பெற்றெடுத்தா அப்படிங்கறத பத்தி தான் அது. சுகாதார மையம் மூடப்பட்டிருந்தது. வாகனம் இல்லை. அவளுக்கு மணிக்கணக்குல ரத்தம் வந்துச்சு. குழந்தை உயிர் பிழைச்சுது. ஆனா அவளுடைய வலி உண்மையிலேயே நீங்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிர்மலா. பலர் பின்னர் எதிரொலித்த ஒப்புக்கொண்ட போது அவளுடைய குரல் ரொம்ப நடுங்கிச்சு. அவளுடைய கணவர் அவளை அடிக்கடி அடிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தினர் இந்த விஷயத்த காவல்துறைக்கு எடுத்து சொல்ல முயன்ற போது அவங்க திருப்பி அனுப்பப்பட்டாங்க. இது ஒரு குடும்ப பிரச்சனை, தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனை வருடங்களா அவ அமைதியாக இருந்தாள். ஆனா அந்த நாள் வரைக்கும் அது பயங்கரமானது, வேதனையோட பரிச்சயமானதும் கூட. இந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்குறோம், ஆனா இன்னும் ரொம்ப குறைவாக தான் செய்கிறோம். ரொம்பவே சிலிர்ப்பூட்டுற தருணம் தான் அது. வட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் எப்போதாவது துன்புறுத்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கை எல்லாமே உயர்ந்தது. சாலையில, பள்ளிக்கு அருகில, அண்டை வீட்டாரால, அந்நியர்களால ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருந்துச்சு. ஒவ்வொருவருக்கும் இன்னும் பயத்தினுடைய நினைவுகள் இருந்துச்சு. அதை பத்தி யாருமே இப்ப வரைக்கும் எதுவுமே செய்யல. நம்மளுடைய மக்கள்ல பாதி பேர் பயத்தோடவும் மௌனத்தோடவும் இருந்தா நம்மளை எப்படி ஒரு சமூகம்னு நம்ம சொல்ல முடியும்? அடிப்படை சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் மரியாதை அப்படிங்கிறது வெளி ஆடம்பரத்தை வச்சு தீர்மானம் செய்யும் போது இந்த முறை விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சத்தியவதி உண்மையிலேயே கேட்டாங்க. அவ இந்த கதைகளை நிராகரிக்கல. அவங்க அதை தன் கூடவே எடுத்து சென்றாங்க. அவ அதை எழுதியும் வச்சாங்க. இப்போ அதை பத்தி ஒரு புதிய கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்தினுடைய அடித்தளமாகவும் மாற்ற ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா அவங்க உண்மையிலேயே என்ன திட்டம் போட்டிருக்காங்க? முதல்ல முக்கிய விஷயம் என்னன்னா, சத்தியவதி ஒரு பெண்கள் பாதுகாப்பு குழுவை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் பெண்கள், சிறுமிகள் கொண்ட ஒரு பாதுகாப்பு குழு தான் அது. அவங்க தொடர்ந்து கூடி கவலைகளை வெளிப்படுத்துறதுக்கும் முன்மொழியவும் கூட செய்வாங்க. அது கூட இல்லாம ஷீலா பாலின உணர்திறன் உள்கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக திட்டங்களையும் வரையறை செஞ்சாங்க. நல்லா ஒளிரும் சாலைகள், நீர் விநியோகத்துடன் கூடிய செயல்பாட்டு கழிப்பறைகள், பேருந்து நிறுத்தங்கள், பள்ளிகளுக்கு பக்கத்துல பாதுகாப்பான காத்திருப்பு பகுதிகள், ஒவ்வொரு பெண்ணும் இப்போ சானிட்டரி பேட்கள், சரியான மாதவிடாய் சுகாதார அமர்வுகள் மற்றும் வெக்கமின்றி அவற்றை கேட்க வெளிப்படையாக அங்கன்வாடிகள் மற்றும் சுகாதார மையங்கள், மகப்பேறுக்கு முற்பட்ட மற்றும் மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்புக்காக பொருத்தப்பட்டிருக்கும் குறைந்தது ஒரு பயிற்சி பெற்ற பணியாளர்கள் எப்பவுமே அங்க இருப்பாங்க. வாழ்வாதாரம் பத்தி என்ன? சுய உதவி குழுக்களுக்கு தையல் இல்லைன்னா வளையல் தயாரிப்பு மட்டும் இல்லாம கட்டமைக்கப்பட்ட ஆதரவு வழங்கப்படும். டிஜிட்டல் திறன்கள், நிதி கல்வியறிவு, சந்தைப்படுத்துதல் அணுகல் மற்றும் MSME திட்டங்கள் கீழே பதிவு செய்யறது. பஞ்சாயத்து அலுவலகத்துல ஒரு இடம் பெண் தொழில் முனைவோருக்காக டிஜிட்டல் அறிவு மையமாகவும் அமைக்கப்படும். வீட்டு வன்முறை பிரச்சனைகள் பத்தி என்ன? தொகுதி அலுவலகத்திலிருந்து ஒரு ஆலோசகர் 15 நாட்களுக்கு ஒரு முறை வருகை தருவாங்க. பெண்கள் புகார்களை எப்படி பதிவு செய்யறது, சட்ட உதவியை எப்படி நாடுறது மற்றும் 181, 1091 மற்றும் 1098 போன்ற உதவி எண்களை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது குறித்து எல்லாமே வழிகாட்டுவாங்க. இந்த முறை அமைதி மட்டுமே ஒரு வழி இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். கல்வி பற்றி என்ன?
ஒவ்வொரு பள்ளியும் சிறுவர் சிறுமியர் இருவருக்குமே பாலின உணர்திறன் திட்டங்களை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பஞ்சாயத்து முன்மொழிஞ்சிருக்கு. பள்ளி வழித்தடங்கள்ல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாமே நடத்தப்படும். மேலும் பெயர் குறிப்பிடாம அணுகக்கூடிய புகார் பெட்டிகள் எல்லாமே நிறுவப்படும். உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை அப்படிங்கிறது இனி தொலைதூர கனவாக இருக்காது அப்படிங்கிறத நான் உணர்றேன். சத்தியவதி கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையுமே நிச்சயமாக அவங்களால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் எல்லோருமே இப்போதுதான் சத்தியவதியை ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்காக பேசுபவராகவும் மக்களுக்காக நிற்பவராகவும் மக்களை பார்த்து கொள்பவராகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? உண்மை அதுதான். ஆனா இதே பெண்மணியை தான் நம்ம கிராம மக்கள் ஒரு காலத்துல தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயங்கி நின்னாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட அந்த பெண்மணி தான் இன்னைக்கு ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லையும் நம்பிக்கையோட நம்பகமான ஒரு நபராக இருக்கிறாங்க. அவங்களால எப்படி முடியாது? இந்த 9 அத்தியாயங்கள்ல மக்களாபுரத்தினுடைய கதை மெதுவா சீராக அழகாக உருவாக்கி இருக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். மாற்றத்திற்கு தேவையான தைரியத்திற்கும் அந்த மாற்றத்தை தக்கவை எடுக்கும் அமைதியான விடாமுயற்சிக்கும் நாங்க சாட்சியாக இருக்கோம். நீண்ட வறட்சி காலங்கள்ல உதவியற்ற நிலையில இருந்த ஒரு கிராமம் தற்போது மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் மறுசீரமைப்பு, சுத்தமான குடிநீர் முயற்சிகள் மூலமா நீர் போதுமானதாக மாற தயாராக இருக்கு. தெருமுனைகள்ல ஒரு காலத்துல மக்கி போயிருந்த திறந்தவெளி கழிவுகள் அகற்றப்பட்டு உரம் தயாரிக்கும் மண்டலங்களாக மாற்றப்பட்டிருக்கு. சமூகத்தால வழிநடத்தப்படுற பிற்படுத்தப்பட்ட மற்றும் சேகரிப்பு இயக்கங்கள் நடைபெற்று வர்றதுனால மக்களாபுரம் ஒரு சுத்தமான பசுமையான கிராமமாக மாறும் பாதையிலையும் இருக்கு. பால் சபைகள், பள்ளி கொல்லைப்புறங்களில் உணவு வத்திகள் மற்றும் அதிகரித்து வர பள்ளி வருகை மூலமா குழந்தைகள் முன்னிலை வகிக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு ஏற்ற கிராமம் அப்படிங்கிறது இனி ஒரு கருத்தாக இல்லை, அது ஒரு வாழ்க்கை அனுபவமாகவும் மாறி வருது. சுகாதார சேவைகளுக்கு புத்துயிர் பெறுகிறாங்க. தாய் வழி சுகாதார முகாம்கள், நோய் தடுப்பு இயக்கங்கள், கழிவுநீர் பயன்பாட்டு திட்டங்கள் கடைசி மேல் வர சேவை செய்ய தொடங்குவதன் மூலமா ஆரோக்கியமான கிராமத்தை தொலைநோக்கு பார்வையோட செயல்படுத்தவும் முடியுது. பெரும்பாலானவங்க தவிர்க்கக்கூடிய சில விஷயங்களை கூட சத்தியவதி ரொம்ப சிறப்பாக வெளிப்படைத்தன்மையோட கையாளக்கூடியதை நம்ம கண்கூடா பார்க்குறோம். அப்படிப்பட்ட சத்தியவதி நிறைய பொறுப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. விரைவிலேயே நல்லாட்சியோட கூடிய நம்மளுடைய கிராமத்துல ஒவ்வொரு ரூபாயும் கணக்கிடப்படும், ஒவ்வொரு குரலும் கவனிக்கப்படும். நமது சாலைகள், பள்ளிகள் மற்றும் உள்கட்டமைப்பு பற்றி தெரியுமா? தெருக்கள் தோறும் தெரு விளக்குகள் நிறுவப்படுகின்றன, தொட்டிகள் எல்லாம் தூர்வாரப்படுகின்றன. பொது இடங்கள்ல சில மக்களுடைய அணுகலுக்காக மறுவடிவம் செய்யப்பட இருக்கின்றன. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான திட்டங்களை சத்தியவதி செயல்படுத்த இருக்கிறாங்க. தன்னிறைவு உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது இனிமே வெறும் காகிதத்துல இல்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் வர இருக்குது. ஆனா உண்மையான மந்திரம் என்ன? அது ஒரு அலுவலகம், ஒரு தலைவர், ஒரு திட்டத்திலிருந்து வரல, அது மக்களிடமிருந்து வந்தது. வீடு வீடாக கழிவுகளை பிரிப்பதை விளக்கிய சுய உதவி குழுக்கள் பெண்களிடமிருந்து, ரீசார்ஜ் குழிகளை தோண்ட ஒன்று கூடிய விவசாயிகளிடமிருந்து, கை கழுவுதல் மற்றும் பாதுகாப்பான உணவுக்கான பேரணி நடத்திய குழந்தைகளிடமிருந்து வந்தது. மக்களாபுரத்தில் மாற்றம் எப்போதும் கூட்டமாக இருந்து வருது. அதுதான் அதை சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது. அதுதான் அதை நீட்டித்து நிலைக்க செய்கிறது. மக்களாபுரம் டைரியில கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். உண்மையான மாற்றம் அப்படிங்கிறது எப்போதுமே அமைதியா தான் தொடங்கும், ஆரவாரத்தோட கிடையவே கிடையாது. மக்களோட மக்களா ஒரு ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கறதும், மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கருத்துக்களையும் ஷீலா அவர்கள் எழுத்து வடிவம் படுத்துறதுலயும் இருந்து இது தொடங்குது. மாற்றம் ஒரு கிசுகிசுப்போட தொடங்குச்சு. ஆனா ஒருவர் அக்கறை கொள்ள துணிந்தா மற்றவர்கள் பின்பற்ற தொடங்குறப்போ அது ஒன்றாக வளருது. இங்க நாம பார்த்தது ஒரு தொடரோட முடிவு இல்லை, ஆனா ஒரு இயக்கத்தினுடைய தொடக்கமாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா வளர்ச்சி ஒரு உதவி இல்லை, அது ஒரு உரிமை. எல்லாவற்றிலும் மேலாக அது பகிரப்பட்ட ஒரு பொறுப்பாகவும் இருக்கு. எங்களோட சேர்ந்து நடந்து சென்றதற்கும் நோக்கத்தோட கேட்டதற்கும் புதிய எதிர்காலத்தை துணிச்சலோட கற்பனை செய்ததற்கும் மக்களாபுரத்தினுடைய இதயம் கனிந்த நன்றி. பயணம் இங்க முடியல,
அது உங்க கிராமத்துல இருந்து, உங்க வீட்ல இருந்து, உங்க குரல்ல இருந்து மீண்டும் தொடங்கும். அடுத்த முறை வரும் வரை நம்பிக்கையோடு இருங்க, ஆர்வமா இருங்க. நினைவில் கொள்ளுங்க, மாற்றம் நம்மிடமிருந்து தான் தொடங்குது. நேயர்களே, இன்றைக்கு மக்களாபுரம் டைரிஸ் நிகழ்ச்சியில் ரொம்பவே அருமையான இறுதி அத்தியாயத்தை கேட்டு தெரிஞ்சிருப்போம். எப்படி பெண்கள் கிட்ட இருந்து மாற்றம் வருது, பெண்கள் எப்படி அந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு தேவைகள் எல்லாமே சரி செய்யறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த மக்களாபுரம் டைரிஸ் நிகழ்ச்சியிலையும் இல்லை அடுத்த ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா மற்றும் ஆர்ஜே அனுஷா.